Hi friends, welcome to Vallamai AS Academy. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Jan 12 and 13 உடைய current affairs தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? First current affairs பாருங்க. PSLV C62 mission failed to launch the EOS N1 satellite. நம்ம ஆல்ரெடி current affairsல பார்த்திருப்போம். என்ன பார்த்திருப்போம் அப்படினா EOS N1 அப்படிங்கற இந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ண போறாங்க. யாரு அப்படினா இஸ்ரோ வந்து லான்ச் பண்ண போறாங்க. எப்போ அப்படினா Jan 12 வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படினு சொல்லி பார்த்திருப்போம். இது எந்த ராக்கெட்ல வச்சு அனுப்புறாங்க அப்படினா PSLV C62 ல வச்சு லான்ச் பண்ண போறாங்க அப்படினு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அப்ப Jan 12 என்ன பண்ணிருப்பாங்க அப்படினா லான்ச் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இந்த EOS N1 அப்படிங்கற இந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. இப்போ என்ன இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம பார்க்கறோம் அப்படினா Jan 13ல என்ன ஆச்சு அப்படினா 12ல வந்து லான்ச் பண்ண இந்த சேட்டலைட் Jan 13 என்ன அப்படினா ஃபெயில் ஆயிடுச்சு அப்படினு வந்து சொல்றாங்க. சரியா? அதாவது PSLV C62 மிஷன் ஃபெயில்ட் அப்படினு வந்து சொல்றாங்க. என்ன அப்படினு சொல்லி பாப்போமா? இந்த EOS அப்படிங்கிறது எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அப்படினு சொல்லி பார்த்திருப்போம். இதுக்கு இன்னொரு பேரு அன்வேஷா அப்படினு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். சரியா? அப்ப அன்வேஷா அப்படினாலும் EOS N1 அப்படினாலும் ஒண்ணுதான். இப்போ என்னன்னா இதை யார் லான்ச் பண்ணா? இஸ்ரோ வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. எப்போ? Jan 12 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. சரியா? எங்க இருந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டால இருந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னு பார்த்தோமா? எப்போ அப்படின்னா அதோட தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா PS3ல இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஃபெயில் ஆயிடுச்சு அப்படிங்கறத டிடெக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப ரெண்டு ஸ்டேஜ் கரெக்டா ஒர்க் ஆயிருக்கு. தேர்ட் ஸ்டேஜ்ல தான் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஸ்டேஜ்னு கேட்பாங்க. தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது எதுக்காகனா நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸ்க்காக தான் இந்த சேட்டலைட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். அடுத்து என்ன இதுல பார்க்கணும் அப்படின்னா இந்த சேட்டலைட் இந்த PSLV அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சீரீஸ்ல சேட்டலைட்டை லான்ச் பண்றோம்ல இந்த ராக்கெட் சீரீஸ்ல இந்த சீரீஸ் எப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா 1993ல இருந்து PSLVல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சேட்டலைட் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கோமா? ஓகேவா? 1993ல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அப்பையில இருந்து பார்த்தா இது எத்தனாவது ஃபெயிலியர் அப்படின்னா இது 4th. அப்ப 1993ல இருந்து இப்ப 2026 ஜான்ல பண்ணோமா? அப்ப இந்த பீரியட்க்குள்ள எத்தனை சேட்டலைட் வந்து உங்களுக்கு ஃபெயில் ஆயிருக்குன்னா 4th சேட்டலைட். இது எத்தனாவது அப்படின்னா 4th சேட்டலைட். அப்ப மொத்தமா 4 சேட்டலைட் ஃபெயில் ஆகி இருக்கு. வித்தின் 1 இயர் அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள வித்தின் a இயர்ல இது செகண்டா என்ன இருக்கு அப்படின்னா ஃபெயிலியர் ஆனது. ஓகேவா? அப்ப PSLV சீரிஸ் 1993ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல இருந்து இப்போ வரைக்கும் 4 சேட்டலைட் வந்து ஃபெயில் ஆகிருக்கு. இந்த வித்தின் 1 இயர்ல ரெண்டாவது சேட்டலைட் இது ஃபெயிலியர் ஆனது. அப்ப போன லாஸ்டா ஃபெயிலியர் ஆனது. இப்ப PSLV C62 ஃபெயிலியர் அப்படின்னு பார்த்தோமா? அப்ப அதுக்கு முந்தின சேட்டலைட் என்ன ஃபெயிலியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா PSLV C61 வந்து ஃபெயிலியர் ஆன ஒரு சேட்டலைட். அதுவும் பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேஜ்ல தான் ஃபெயிலியர் வந்து ஆயிருக்கான். அதை எப்படி லான்ச் பண்ணாங்க அப்படின்னா May 18, 2025ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இது திரும்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இது ஒரு 4th ஸ்டேஜை திரும்ப ரீலான்ச் பண்ணி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா சவுத் பசிபிக் ஓஷனோடைய அட்மாஸ்பியர்ல போற வரைக்கும், அதாவது எர்த்தோட அட்மாஸ்பியர் போயிட்டு அடுத்தது எங்க வரைக்கும் ரீச் ஆகும் அப்படின்னா சவுத் பசிபிக் ஓஷன் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்ப நீங்க இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா PSLV C62 அப்படிங்கிறது என்ன சேட்டலைட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா EOS N1 இல்லைன்னா அன்வேஷா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதை பண்ணது யாருன்னா இஸ்ரோ. எங்க இருந்து பண்ணாங்கன்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டால இருந்து பண்ணாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இது அதோட தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்ப PSLV சீரிஸ் 1993ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 4th இது வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிருக்கு. இந்த 1 இயர்ல வித்தின் 1 இயர்ல பாத்தீங்கன்னா இது செகண்ட். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னா PSLV C61 தான் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதை எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்னா May 18, 2025ல லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? அதுதான் நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாக்குறோம். அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் போலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு தமிழ் டயஸ்போரா டே. வேர்ல்டு தமிழ் டயஸ்போரா டே ஃபர்ஸ்ட் எப்ப அப்படின்னா Jan 12 தான் வேர்ல்டு தமிழ் டயஸ்போரா டே. அதாவது வெளிநாட்டுல வாழற தமிழர்களுடைய நாள். ஓகேவா? அதுதான் வேர்ல்டு தமிழ் டயஸ்போரா டே அப்படின்னு வந்து சொல்றோம். அந்த டே எப்ப நம்ம செலிப்ரேட் பண்றோம்னா Jan 12 வந்து செலிப்ரேட் பண்றோம். எங்க இது பண்ணாங்க அப்படின்னா சென்னையில பண்ணிருக்காங்க. அதுலயும் பர்டிகுலரா எங்க அப்படின்னா
சென்னை ட்ரேட் சென்டர்ல பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம உமாஜின் அப்படிங்கிற கான்ஃபரன்ஸ் அங்கே பண்ணாங்கன்னு பார்த்துருந்தோமா. இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த வேர்ல்டு தமிழ் டயஸ்பரா டே எங்கே செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா சென்னை ட்ரேட் சென்டர் வணிக மையம்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதோட சீஃப் கெஸ்ட் யாரு, நம்ம சிஎம் வந்து யாரு அப்படின்னா எம்.கே. ஸ்டாலின் தான் இதோடைய சீஃப் கெஸ்டா வந்து இருக்காங்க. அதுல அவங்க என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா உலகத்துல வாழ்றாங்களே தமிழர்கள், அவங்க வந்து எங்க இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட பண்பாடு, அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட வேர், இந்த ரூட் எங்க இருந்து அவங்க ஆரம்பிச்சாங்க, எப்படி அவங்க உருவானாங்க அப்படிங்கிற அந்த ரூட்டை வந்து எப்பவுமே மறக்க கூடாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? எப்பவுமே ஃபர்கெட் அப்படின்னா மறக்க கூடாது. அவங்களோட ஐடென்டிட்டி என்ன, அவங்களோட வேர் என்ன அப்படிங்கறத அவங்க மறக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இலங்கை தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள மீட்கிறதுக்காக நாங்க ரெக்வஸ்ட் வந்து யாருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா? அவங்கள மீட்கிறதுக்கான அவங்களோட நல்வாழ்வுக்கான ரெக்வஸ்ட் வந்து நாங்க யாருக்கு கொடுத்துருக்கோம்னா பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்துருக்கோம். அவங்க வந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இதுல 70 கண்ட்ரியில இருந்து நிறைய டெலிகேட்ஸ் வந்து இந்த மீட்டிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாமணி அவார்டு கொடுத்துருக்காங்க, கணியன் பூங்குன்றனார் அவார்டு கொடுத்துருக்காங்க, பெஸ்ட் கல்ச்சரல் அம்பாசிடர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல தமிழ் மாமணி அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டாக்டர் அண்ணாமலைக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ மாமணி யாரு அப்படின்னா அண்ணாமலைக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து கணியன் பூங்குன்றனார் அவார்டு நிறைய கேட்டகரிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனுக்காக கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்காக கொடுத்துருக்காங்க, விமனுக்கு கொடுத்துருக்காங்க, ட்ரேடுக்கு கொடுத்துருக்காங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மெடிசன், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரியை நம்ம தனியா ஒரு ஷார்ட்ஸாவே பார்த்துக்கலாம். சரியா? அப்ப கணியன் பூங்குன்றனார் நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேட்டகரி அப்படிங்கறது இப்ப பார்ப்போம். எஜுகேஷன், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், உமன், ட்ரேடு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மெடிசனுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் கல்ச்சரல் அம்பாசிடர் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா தீபா ராணி, இல்லைன்னா அவங்களுக்கு இன்னொரு பேரா சவுசு துசார் அப்படிங்கிற பேரா. ஓகேவா? அப்ப இவங்களுக்கு தான் பெஸ்ட் கல்ச்சரல் அம்பாசிடர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப நம்ம இதுல என்ன பார்த்திருக்கோம், உலக தமிழ் வம்சாவளி நாள் என்ன அப்படின்னா ஜான் 12 அப்படின்னு பார்த்துட்டீங்க. அதை வந்து எங்க கொண்டாடுறாங்க அப்படின்னா சென்னை வர்த்தக மையம்ல வந்து கொண்டாடுறாங்க. யார் அப்படி இதுல தலைமை தாங்கினா நம்மளோட சிஎம் தான் வந்து தலைமை தாங்கினாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள் அவங்களுடைய அடையாளத்தையும் அவங்களோட வேர்களையும் எப்பவுமே மறந்து விடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுல பாத்தீங்கன்னா 70க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த டெலிகேட்ஸ் வந்து இதுல வந்து கலந்துகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இதுல இலங்கை தமிழர்களை பத்தின விஷயங்களையும் பிரதமர் கிட்ட வந்து பேசியிருக்காங்க. என்னென்ன விருது கொடுத்துருக்காங்க, தமிழ் மாமணி விருது கொடுத்துருக்காங்க, கணியன் பூங்குன்றனார் விருது கொடுத்துருக்காங்க, சிறந்த கலாச்சார தூதுவர் விருது கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இதுல என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னா அடுத்து வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டத்தை பத்தி இதுல பேசியிருக்காங்க. வேர்களை தேடி அப்படின்னா என்னது, அதாவது தமிழர்கள் வந்து வெளிநாட்டுல இருப்பாங்க, அவங்கள வந்து நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய நினைவு சின்னங்கள், நம்மளோட கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் பாக்குறதுக்காக அவங்கள வந்து நம்ம கூட்டிட்டு வரலாம். அதுதான் வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டம். அந்த திட்டத்தை பத்தி இதுல வந்து பேசியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்க அந்த தமிழர்களுடைய கல்வி மேம்பாடு இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கூட கனெக்ட் பண்ணி இங்க இருக்கிறவங்களுடைய டெவலப்மெண்ட்காக ஒரு 4 மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ அவங்க பண்ணது. அது இல்லாம இந்த திட்டங்களும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த கரண்ட் அஃபேர்ஸ் புரிஞ்சுதா? அடுத்து போலாமா? சோலார் ஸ்ட்ரோம் இம்பாக்ட் ஆன் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சோலார் ஸ்ட்ரோம் அப்படின்னா என்னது, சூரிய புயல். ஸ்ட்ரோம் அப்படின்னா புயலா. அப்ப சூரிய புயல் என்ன பண்ணுது அப்படின்னா பூமியோடைய காந்தப்புலம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா பூமியோடைய காந்தப்புலத்தை வந்து தாக்குது. அதை பத்தின நியூஸ் தான் கொடுத்துருக்காங்க. பாப்போமா? இதை சொன்னது யாரு அப்படின்னா இஸ்ரோ தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த தரவுகளை, இந்த டேட்டாவை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க, சூரியனோட அந்த புயல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப அதுல தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால நமக்கு என்ன, அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப சூரிய புயல் அடிக்குது, சோலார் பிளேக்ஸ் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எர்த்தோடைய காந்தப்புலத்தை வந்து அட்டாக் பண்ணுது. அப்படி அட்டாக் பண்றதுனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கதான் நம்ம என்னெல்லாம் வச்சிருக்கோம்னா சேட்டலைட்ஸ், அந்த மாதிரி தகவல் தொடர்பு பண்ற எல்லாமே நம்ம அங்கதான் வந்து வச்சிருப்போம். அப்ப அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதை அட்டாக் பண்ணுச்சுன்னா
அங்க இருக்கிற சேட்டலைட்ஸ்லாம் பாதிக்கப்படும், அப்ப நமக்கு பெரிய பேர்டு, நமக்கு பெரிய கஷ்டம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நம்ம சேட்டலைட்ஸ்லாம் அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட சேட்டலைட்டை அஃபெக்ட் பண்ணும், நம்மளோட டெலிகம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு இருக்கு இல்லையா அதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ரேடியேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த தெர்மல் ரேடியேஷன் சோலார் அட்மாஸ்பியர்ல இருந்து வந்து என்ன பண்ணுது, நம்மளோட சேட்டலைட்டை அஃபெக்ட் பண்ணுது, நம்மளோட டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸை அஃபெக்ட் பண்ணுது, நேவிகேஷன் சர்வீஸை அஃபெக்ட் பண்ணுது. இந்த மாதிரி நம்மளோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே மொத்தமா என்ன பண்ணுது அப்படின்னா அஃபெக்ட் பண்ணுது. அப்ப நம்ம அது பெரிய பிரச்சனை தானே. அப்ப நம்ம முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு, அப்ப எப்ப வருதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே ஏதாவது அலர்ட் வந்து நம்ம பண்ணலாம் இல்லையா, அததான் வந்து சொல்றாங்க. இப்ப இதை பாக்குறதுக்காக நமக்கு என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ஆதித்யா L1 மிஷன். ஆதித்யா L1 மிஷன் இது எதுக்காக, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் பேஸ்டு அப்சர்வேட்டரி. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டு ஸ்டடி த சன், சூரியனை ஸ்டடி பண்றதுக்காக நம்ம இந்தியாவில் வச்ச ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் பேஸ்டு அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா இந்த ஆதித்யா L1 மிஷன் தான் வச்சிருக்கோம். அதை நம்ம எப்ப பண்ணோம், யார் பண்ணா அப்படின்னா இஸ்ரோ பண்ணாங்க. எப்போ பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் 2, 2023 இந்த ஆதித்யா L1 வந்து லான்ச் வந்து பண்ணாங்க. ஓகேவா, இது எந்த இடத்துல வந்து சூரியனோட எந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னா லக்ரேஞ்ச் பாயிண்ட் L1 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் வச்சிருக்காங்களா. இது எங்க இருக்கு, இடத்துல பூமியில இருந்து இது எவ்வளவு தொலைவுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியில இருந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த நம்ம ஆதித்யா L1 வந்து பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுல எங்க அப்படின்னா எர்த், சன் எர்த் அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா லக்ராஞ்ச் பாயிண்ட் L1ல தான் வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆதித்யா L1 எதுக்காக அப்படின்னா சன்னை வந்து ஸ்டடி பண்றதுக்காக இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் பேஸ்டு அப்சர்வேஷன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப இதுல இருந்து தான் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சூரியன்ல இருந்து இந்த மாதிரி சோலார் ஸ்டார்ம் தான் வருது, இது வந்து நம்மளோட எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற டேட்டானா நமக்கு தெரியுது. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இது எப்போ வந்து நம்ம இதுல ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாங்க, இஸ்ரோ தான் வந்து பாத்தீங்கன்னா இதை ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரோ சயின்டிஸ்ட்லாம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 2024 என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு மேஜரான சோலார் ஸ்டார்ம், ஒரு பெரிய சூரிய புயல் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா நம்ம எர்த்தை வந்து ஹிட் பண்ணியிருக்கான். அப்ப ஏன் அது ஹிட் பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி ஒரு தரவை கலெக்ட் பண்ணி ஒரு புக்ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஒரு ஜேர்னல்ல. ஓகேவா, என்ன ஜேர்னல் அப்படின்னா ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அப்படிங்கிற ஜேர்னல்ல பப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. புரியுதா, என்ன அப்படின்னா சோலார் ஸ்டார்ம் சூரிய புயல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய எர்த் பூமியோடைய காந்தப்புலத்தை தாக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இது யார் கண்டுபிடிக்கிறா அப்படின்னா இஸ்ரோ தான் வந்து தரவு வந்து எடுக்கிறாங்க. எப்படி அப்படின்னா ஆதித்யா L1ல இருந்து அந்த ஆதித்யா L1 அப்படிங்கிற மிஷன் நம்ம சூரியனை வந்து ஸ்டடி பண்ணுது. அது அந்த மிஷன் ஸ்டடி பண்ணி அந்த மிஷன் கொடுக்குற தரவு டேட்டாவை வச்சுதான் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா வந்து சூரிய புயல் எப்ப வந்து தாக்குச்சு பூமி அப்படின்னா அக்டோபர் 2024 வந்து தாக்குச்சா. இதை குறித்து தான் இஸ்ரோ விஞ்ஞானிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆய்வு வந்து மேற்கொண்டிருக்காங்க. இதை வந்து ஒரு இதழில் வந்து வெளியிட்டிருக்காங்க, வானியற்பியல் அப்படிங்கிற இதழில் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆதித்யா L1 தெரிஞ்சுக்கணும். இந்த சோலார் புயல் இருக்கு இல்லையா, சூரிய புயல், இந்த புயலால நமக்கு என்ன இம்பாக்ட் அப்படின்னா நம்மளுடைய சேவைகள் எல்லாமே துண்டிக்கப்படுது, அந்த செயற்கை கோள்கள் சேட்டலைட் துண்டிக்கப்படுது, தொலைத்தொடர்பு சேவைகள் கம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் வந்து துண்டிக்கப்படுது, நேவிகேஷன் துண்டிக்கப்படுது, எரிசக்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா துண்டிக்கப்படுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து போலாமா, ஆர்லம் பட்டர்ஃப்ளை சாங்சுரி. ஆர்லம் பட்டர்ஃப்ளை சாங்சுரி ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, கேரளால இருக்கு. சரியா, இப்ப நம்ம ஏன் இதை இங்க பாக்குறோம் அப்படின்னா இந்த ஆர்லம் பட்டர்ஃப்ளை சாங்சுரி தான் ஸ்டேட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் பட்டர்ஃப்ளை சாங்சுரி. ஓகேவா, இந்தியாவுடைய முதல்ல இந்த பட்டர்ஃப்ளை சாங்சுரி என்ன அப்படின்னா இந்த ஆர்லம் பட்டர்ஃப்ளை சாங்சுரி தான். ஓகேவா, இது எங்க இருக்கு, கேரளால இருக்கு. முன்னாடி இதுக்கு என்ன நேம் இருந்ததுன்னா ஆர்லம் வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு இருக்குதான். அப்ப ஆர்லம் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிற பேரை தான் ரீநேம் பண்ணி என்ன வச்சிருக்காங்கன்னா ஆர்லம் பட்டர்ஃப்ளை சாங்சுரி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா, இதை நம்ம இந்த பேர் வந்து வைக்கிறாங்க இல்லையா, ரீநேம் பண்றாங்கல்ல, இது யாருக்கு கீழே பண்ணுவாங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 இந்த ஆக்டுக்கு கீழே தான் ஒரு சாங்சுரிக்கு பேரை வந்து ரீநேம் பண்றதெல்லாம் வந்து பண்ணுவாங்களாம். அப்போ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972க்கு கீழே தான்
இந்த அர்லம் பேர்ட் சான்ச்சுரிக்கு இந்த பட்டர்ஃப்ளை சான்ச்சுரிக்கு பேர் மாத்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கேட்பாங்க இது எந்த ஆக்டுக்கு கீழே வரும் அப்படின்ட்டு. இப்போ இந்த கேரளால இந்த பட்டர்ஃப்ளை சான்ச்சுரி எங்க பர்டிகுலரா இருக்குன்னா கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அப்ப இதை நீங்க நல்லா பாத்துக்கணும். எங்க அப்படின்னா கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஓகேவா? இது எவ்வளவு அளவு இருக்கும் அப்படின்னா 55 ஸ்கொயர் கிலோமீட்டர். இங்க பாத்தீங்கன்னா எவர்கிரீன் அண்ட் செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னு அதிகமா இருக்கும். அப்ப இந்த மாதிரிலாம் நீங்க விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜியோகிராஃபிக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? இந்த சான்ச்சுரியில 266 பட்டர்ஃப்ளை ஸ்பீஷியஸ் இருக்கும். அரௌண்ட் எவ்வளோனா 80% ஆஃப் கேரளா ரெக்கார்டட் பட்டர்ஃப்ளைஸ் இந்த சான்ச்சுரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த இடம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மைக்ரேஷன். இப்போ வந்து நிறைய பேர்ட்ஸ் மைக்ரேட் பண்ணி வரதெல்லாம் நம்ம படிக்கிறோம்ல, அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மைக்ரேஷனுக்கு ஒரு முக்கியமான இடம் தான் என்னன்னா இந்த சான்ச்சுரின்னு சொல்றாங்க. அர்லம் பார்டர்ல இருக்கிற பிரம்மகிரி வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, கோட்டையூர் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, நார்த் வயநாடு ஃபாரஸ்ட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மைக்ரேஷனுக்கு ஒரு முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த இனிஷியேட்டிவ் வந்து இந்த மாதிரி பண்றதுனால என்ன நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றோம் அப்படின்னா இந்த கன்சர்வேஷன், ஸ்பீஷியஸ் ஸ்பெசிபிக் கன்சர்வேஷன், எக்கோலாஜிக்கல் அவேர்னஸ் மக்களிடையே நம்ம கொடுக்கலாம். பயோடைவர்சிட்டியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணலாம். இது வந்து நார்மலான விஷயம். இப்போ நீங்க இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அர்லம் வண்ணத்து பூச்சி சரணாலயம் எங்க இருக்கு? கேரளால இருக்கு. இதோட முன்னாடி இருந்த பேரு ஆரளம் வனவிலங்கு சரணாலயம்னு இருந்தது. அந்த பேரை தான் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆரளம் வண்ணத்து பூச்சி சரணாலயம் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திருக்காங்க. இது எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னா கேரளால இருக்கு. அதுல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அப்படின்னு பார்த்தோமா கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சரியா? அடுத்தது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், இதுல பேர் மாத்துறது எந்த ஆக்டுக்கு கீழே பண்றாங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், வனவிலங்கு சட்டம் 1972 மூலமா தான் இதுக்கு பெயர் மாற்றம் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இது மூலமா நம்ம பல்லுயிர் மண்டலத்தை இன்னும் வந்து பெயர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து போலாமா? வெஹிக்கல் டு வெஹிக்கல் கம்யூனிகேஷன் இன் இந்தியா. வெஹிக்கல் டு வெஹிக்கல் கம்யூனிகேஷன் அப்படின்னா ஒரு வெஹிக்கல்ல இருந்து இன்னொரு வெஹிக்கலுக்கு வெஹிக்கலே என்ன பண்ணுமா கம்யூனிகேட் பண்ணுமா. அது எப்படி பண்ணும்? ஒரு டெக்னாலஜி மூலமா தான் பண்ணுது. சரியா? அப்ப இங்க வர வெஹிக்கல் பிரேக் அடிக்கிற அப்படின்னா இங்க இருக்க சிக்னல் முன்னாடி இருக்க வெஹிக்கலுக்கு பின்னாடி இருக்க வெஹிக்கலுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணி அந்த சிக்னல் போட்டு, அதாவது பிரேக் பண்ணியிருக்காங்க இல்லை அந்த வெஹிக்கல் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு கம்யூனிகேட் பண்ணிக்குமா. அப்படி பண்றது மூலியமா பின்னாடி இருக்க வெஹிக்கல் அலர்ட் ஆகிக்கும். புரியுதா? இப்ப வந்து பனிமூட்டமா இருக்கு, அந்த ஏரியால ஃபுல்லா மிஸ்ட் இந்த மாதிரி கவர் ஆகிருக்கு அப்படின்னா கிளைமேட்டை பத்தின இன்ஃபர்மேஷனையும் வெஹிக்கல் டு வெஹிக்கல் கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அதை வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் பண்றதுக்காகவே தான் இந்தியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வெஹிக்கல் டு வெஹிக்கல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. 2026க்குள்ள இதை ஃபுல்லாவே அவங்க பண்ண போறாங்களா இந்தியால. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா டு என்ஹான்ஸ் ரோட் சேஃப்டி. எதுக்காக அப்படின்னா சாலை பாதுகாப்புக்காக தான். ஓகேவா? ரோட் சேஃப்டிக்காகவும் வெஹிக்கல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வெஹிக்கலுக்கும் வெஹிக்கலுக்கும் கொடுக்கறது மூலியமா நம்ம என்ன என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ரோட் சேஃப்டியை அதிகப்படுத்தலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இது மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா ரியல் டைம் டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. யாரு? வெஹிக்கல்ஸ். ஒரு வெஹிக்கல் இருந்து இன்னொரு வெஹிக்கல் ரியல் டைம் டேட்டா என்ன இப்ப நடக்குது, எப்படி இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சர் ப்ரொசீஜர்லாம் என்ன, எப்படி அவங்க இருக்கு, தட்ப வெப்பநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ரெண்டு வெஹிக்கிளும் என்ன பண்ணுமா அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குமா, தரவுகள் டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குமா. அந்த என்னென்ன டேட்டா, ஸ்பீட் என்ன, பிரேக் அடிச்சா அந்த பிரேக் ஆயிடுச்சு, டைரக்ஷன் தப்பாயிடுச்சா அதை வந்து இண்டிகேட் பண்ணுமா. அடுத்து ப்ராக்சிமிட்டி, இண்டிபெண்டன்ட் ஆஃப் மொபைல் நெட்வொர்க். இதுக்கு மொபைல் நெட்வொர்க் தேவையா அப்படின்னா மொபைல் நெட்வொர்க்லாம் தேவையில்லை. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபோன்ல மொபைல் நெட்வொர்க் மூலமா நம்ம நெட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப வெஹிக்கல் டு வெஹிக்கல் கம்யூனிகேஷனுக்கு மொபைல் நெட்வொர்க்லாம் தேவையே இல்லை. ஸ்பீட் என்ன, பிரேக் அடிச்சா என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு வெஹிக்கல்ல இருந்து இன்னொரு வெஹிக்கல் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குமா. ஓகேவா? இது என்ன சொல்றாங்கன்னா ஒரு 360 டிகிரி அலர்ட், 360 டிகிரி அலர்ட். அது இது மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா பொல்யூஷனை நம்ம தடுக்கலாம், மோதல்களை தடுக்கலாம், ஃபாக் ரிலேட்டட் பைப்ஸ் ஆஃப், அதாவது பனி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம், கிராஷஸ்லாம் இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? முன்னாடி ஏதோ ரெண்டு வெஹிக்கல் வந்து இடிச்சுக்கிச்சு அப்படின்னா பின்னாடி இருக்க வெஹிக்கலுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து இந்த வெஹிக்கல் டு வெஹிக்கல் வந்து யார் கூட சேர்ந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம், ADAS அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப ADAS-ஓட அப்ரிவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம் மூலமா தான் ஒர்க் பண்ணுது. அப்ப வெஹிக்கல் டு வெஹிக்கல் ADAS கூட சேர்ந்து தான்
இந்த அப்ளிகேஷன் அவங்க வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா இன்னும் நல்லா ஃபாஸ்டரா அக்யூரேட்டா வார்னிங்கை கொடுக்கறதுக்கு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா இன்டிமேஷன் வரும். ஆனால் இந்த ஏடிஏஎஸ் சிஸ்டம் வந்து சேர்த்து பண்றது மூலியமா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு குறைஞ்சாலும் நமக்கு இண்டிகேட் பண்ணும், பிரேக் அடிச்சாலும் இண்டிகேட் பண்ணும், சின்ன சின்ன விஷயங்களை கூட இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் சொல்லும், இது ஆக போகுது அப்படின்னாலே நமக்கு இண்டிகேஷன் வந்து காமிச்சிருமா. ஓகேவா? அதுதான் வந்து சொல்றாங்க. அடுத்து என்ன அப்படின்னா இதுக்காக எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 5000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. சரியா? இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூஸ். இது எதனால? ஆக்சிடென்ட்டை குறைக்கும், கோஆபரேட்டிவ் ரோட் சேஃப்டியை நம்மளால என்ஹான்ஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் செமி ஆட்டோனமஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்க்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? வாகனங்களுக்கு இடையேயான தகவல் தொடர்பு இதைதான் இந்தியா வந்து பண்ண போறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து உத்தரப்பிரதேஷ் ரீஜனல் ஏஐ இம்பாக்ட் கான்ஃபரன்ஸ். யூபியில ஒரு ரீஜனல் வழியா ஒரு ஏஐ இம்பாக்ட் கான்ஃபரன்ஸ் வந்து நடத்த போறாங்க 2026. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 12 and 13 தான் நடத்துறாங்களாம். ஜனவரி 12 ஜனவரி 3 இந்த 2 நாள்ல என்ன பண்றாங்க, ஒரு ஏஐ இம்பாக்டோடைய ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடத்துறாங்க. சரியா? எப்போ அப்படின்னா ஜனவரி 12, 13 நடத்துறாங்க. எங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்ல பர்டிகுலரா லக்னோல வந்து நடத்துறாங்க. இதை ஆர்கனைஸ் பண்றது யார் அப்படின்னா இந்தியா ஏஐ. இது ரொம்ப முக்கியம். யார் அப்படின்னா இந்தியா ஏஐ, அடுத்து மெய்டி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா யூபி கவர்மெண்ட். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த கான்ஃபரன்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. யார் யாரு? இந்தியா ஏஐ, மெய்டி, அடுத்து யூபி கவர்மெண்ட். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் பண்றாங்க. இவங்களுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா ஏஐயை எதுலலாம் யூஸ் பண்ணணும், கவர்னன்ஸ்ல யூஸ் பண்ணணும், ஹெல்த் கேர்ல யூஸ் பண்ணணும், டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாத்துலயும் நம்ம என்ன கொண்டுட்டு வரணும் அப்படின்னா ஏஐயை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க முக்கியமா ஃபோக்கஸ் வந்து பண்றாங்க. சரியா? யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா பாலிசி மேக்கர்ஸ், இண்டஸ்ட்ரி லீடர்ஸ், ரிசர்ச்சர்ஸ், ஸ்டார்ட் அப் இன்னோவேட்டர்ஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இப்போ இந்த இடத்துல நியூ டெல்லின்னு கொடுத்துருக்கேன் மேம், அது என்ன அப்படின்னா இந்த கான்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இது 8 ரீஜனல்ல நடக்க போதான். எத்தனை ரீஜியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மண்டலம்ல இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நடக்க போகுது. இந்த 8 மண்டலம்ல இருந்து வந்த விஷயங்களை சேகரிச்சு அந்த டேட்டாவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நியூ டெல்லியில ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க. அந்த கான்ஃபரன்ஸ்ல வெளியிடுவாங்க. ஓகேவா? இந்தியா ஏஐ இம்பாக்ட் சம்மிட் 2026 இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்தியா ஏஐ இம்பாக்ட் சம்மிட் 2026 எங்க நடக்க போகுது? நியூ டெல்லியில நடக்க போகுது. அது நடக்கிறதுக்கு முன்னாடி 8 ரீஜியனல் ஏஐ இம்பாக்ட் கான்ஃபரன்ஸ் நடக்குமா, அதுல ஒண்ணுதான் இப்ப நமக்கு யூபியில நடக்க போகுது. ஓகேவா? புரியுதா? இன்னொரு தடவை சொல்ற பாருங்க. இந்தியா ஏஐ இம்பாக்ட் சம்மிட் 2026 அப்படிங்கிற கான்ஃபரன்ஸ் எங்க நடக்க போகுது? மொத்தமா இந்தியா அளவுல ஏஐ இம்பாக்ட் கான்ஃபரன்ஸ் நியூ டெல்லியில நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி 8 ரீஜியன்ல இந்த ஏஐ இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எடுக்கிறாங்க. தகவலை தொடர்பை எடுத்து டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க. அதுல ஒண்ணு, அந்த 8ல ஒண்ணுதான் இப்ப யூபியில ஜான் 12 and 13 லக்னோல நடக்குது. அதுல இருந்து வர இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி இன்னும் 7 ஏஐ இம்பாக்ட் நடத்தி அதுல இருந்து வர இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அதுல இருந்து கடைசியா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய இந்தியா ஏஐ இம்பாக்ட் சம்மிட்னு ஒன்று நடத்துவாங்க. எங்கன்னா நியூ டெல்லியில. அதுலதான் நமக்கு இந்த 8 ரீஜன்ல நடந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? இது மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏஐயை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். எதுலாம் பண்ணலாம்? பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி, என்ஹான்ஸ் ஸ்டேட் லெவல் ரெடினஸ், அடுத்து ப்ரமோட் இன்னோவேஷன் இன் ஹெல்த் கேர், அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பவர்மெண்ட், எக்கனாமிக் க்ரோத், இந்த மாதிரி எல்லா செக்டர்லையும் ஏஐயை கொண்டு வராங்க. ஓகேவா? பரம் சக்தி சூப்பர் கம்ப்யூட்டர். பரம் சக்தி சூப்பர் கம்ப்யூட்டரை பண்ணது யாரு? ஐஐடி மெட்ராஸ் தான் பண்ணியிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி படிங்க. பரம் சக்தி சூப்பர் கம்ப்யூட்டரை பண்ணது யாரு அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட பர்பஸ் என்ன, எப்போ லான்ச் பண்ணாங்க? ஜனவரி 12, 2026 லான்ச் பண்ணியிருக்காங்க. யாரு? ஐஐடி மெட்ராஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பரம் சக்தியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா டு ஸ்ட்ரென்தன் இந்தியாஸ் ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் கேப்பபிலிட்டிஸ். இந்தியாவுடைய கம்ப்யூட்டிங் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்தணும். இப்போ ஒரு செகண்ட்ல இவ்வளோ மேக்ஸ் வந்து சால்வ் பண்ணணும், இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கெப்பாசிட்டியை இன்னும் அதிகப்படுத்தணும். இப்போ நம்மகிட்டயும் தான் கம்ப்யூட்டர் இருக்கு, ஆனால் அதை விட இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் என்ன பண்ணுமா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுமா. எவ்வளோ ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க.
3.1 petaflops அப்படிங்கிற ஃபாஸ்ட்டுக்கு இது எக்ஸிக்யூட் ஆகும். அதுவும் per செகண்ட்ல எவ்வளோ கால்குலேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா 3.1 குவாட்ரில்லியன் கால்குலேஷன்ஸை பண்ணணுமா. அப்போ குவாட்ரில்லியன் கால்குலேஷன் எவ்வளோ 3.1 குவாட்ரில்லியன் கால்குலேஷனை per செகண்ட்ல ஒரு நிமிஷத்துல இவ்வளோ கால்குலேஷன் வந்து பண்ணுமா. அப்போ அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதான் அது சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்றாங்க. பரம் சூப்பர் கம்ப்யூட்டர் பரம் சக்தி ஐஐடி மெட்ராஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அப்போ கால்குலேஷனை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது யார் கூட கொலாபரேட் பண்ணி பண்றாங்கன்னா சிடாக் கூட. சிடாக் அப்படின்னா என்னது? சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது தான் இந்த சிடாக். ஓகேவா. அதோட அப்ரிவேஷன் நீங்க பார்த்துக்கணும். அவங்க கூட சேர்த்து என்ன சர்வர் சீரீஸ்ல பண்றாங்கன்னா ருத்ரா அப்படிங்கிற சர்வர் சீரீஸ்ல தான் பண்றாங்க. இப்போ இது மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செல்ஃப் ரிலையன்ட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகப்படுத்தலாம். அதாவது டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தன்னிலை அப்படின்ற சொல்லுவோம் இல்லையா, செல்ஃப் ரிலையன்ஸ், நம்மளே தன்னிச்சையா எல்லாமே பண்றோம்ன்றல அந்த மாதிரி நம்ம அச்சீவ் பண்றோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா. இதை வந்து யார் கூட சேர்த்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன மினிஸ்ட்ரியில வராங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெய்டி வராங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் சிடா. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இதை நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகேவா. அடுத்து போலாமா. பரம் சக்தி சூப்பர் கம்ப்யூட்டர் யார் பண்றா? ஐஐடி மெட்ராஸ் பண்றாங்க. இது எப்போ அவங்க பண்ணாங்க? ஜனவரி 12 வந்து பண்ணாங்க. ஓகேவா. இது வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டிலே நம்ம பண்ணது, இண்டிஜினியஸா பண்ணது. ஓகேவா. இந்தியாவுடைய உயர் செயல்திறன் கணினி திறன்களை வலுப்படுத்தணும், கம்ப்யூட்டிங்ல நம்ம ஃபாஸ்டா இருக்கணும் அப்படிங்கறத எங்களுடைய ஃபோக்கஸ். இதோடைய ஸ்பீட் என்னன்னா 3.1 பெட்டாஃப்ளாப்ஸ் per செகண்ட்ல 3.1 குவாட்ரில்லியன் ப்ராப்ளம்ஸ் வந்து இது வந்து என்ன பண்ணணும்னா கால்குலேஷன் பண்ணும். யார் யார் பண்றாங்கன்னா சிடா பண்றாங்க, மெய்டி பண்றாங்க, அடுத்து யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்க சேர்ந்து தான் பண்றாங்க. இப்போ இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் பண்றாங்க இல்லையா, இது எந்த மிஷனுக்கு கீழே வரும் அப்படின்னா நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் இதுக்கு கீழே வரும். இது எப்போ பண்ணாங்க? 2014. அப்போ நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன்ன்றது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2014ல லான்ச் பண்ணாங்க. அதுக்கு கீழே தான் இந்த சூப்பர் கம்ப்யூட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா. அடுத்து போலாமா. லாஸ்டா அக்கா படை ஸ்கீம். அக்கா படை அப்படிங்கிறது நம்ம பார்த்தோன்னே தமிழ்ல இருக்கு, தமிழ்நாடுன்னு நினைக்க கூடாது. அப்ப இந்த அக்கா படை அப்படிங்கிறது யாரு பண்ணா அப்படின்னா கர்நாடகா கவர்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. சரியா. அப்ப ரொம்ப முக்கியமா இதை நீங்க பார்த்துக்கணும். இது எதுக்காக அப்படின்னா டு சேஃப்கார்ட் விமெனை சேஃப்கார்ட் பண்ணணும், சில்ட்ரன் சிறுமிகளை சேஃப்கார்ட் பண்ணணும், குழந்தைகளை சேஃப்கார்ட் பண்ணணும். எதுல இருந்து? வயலன்ஸ்ல இருந்து, ஹராஸ்மெண்ட்ல இருந்து, எக்ஸ்ப்ளாய்டேஷன்ல இருந்து, சோஷியல் ஈவல்ஸ், அது மட்டும் இல்லாம சைல்டு மேரேஜ்ல இருந்து ஒரு பெண்களை, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை சிறுமிகளை பண்ணணும். அடுத்து பொதுவா குழந்தைகள் எல்லாம் நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும். வயலன்ஸ்ல இருந்து சேஃப்கார்ட் பண்ணணும், ஹராஸ்மெண்ட்ல இருந்து சேஃப்கார்ட் பண்ணணும், எக்ஸ்ப்ளாய்டேஷன், சோஷியல் ஈவல்ஸ், சைல்டு மேரேஜ் இதுல இருந்தெல்லாம் சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்றதுக்காக தான் இந்த அக்காப்படை ஸ்கீம் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அக்காப்படை அப்படிங்கிறது என்னன்னா பேட்ரோல் போலீஸோடைய ஒரு படை தான். என்ன அப்படின்னா இந்த அக்காப்படை ஸ்கீம் போலீஸ் சர்வீஸ்ல இருக்கவங்க தான் அதுல ஒரு பிரிவா தான் இதை பண்றாங்க. அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்கன்னா 2 ஷிஃப்ட் வந்து ஒர்க் பண்றாங்களாம். டைம் பாத்தீங்கன்னா காலையில 7 மணில இருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பேட்ரோலிங் சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இனிஷியலா என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ல பண்றாங்கன்னா மைசூரு, பெலகாவி, தக்ஷிணா கன்னடா இந்த இடத்துல தான் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது 31 டிஸ்ட்ரிக்ட்லயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கொண்டுட்டு வர போறாங்க. சரியா. இது எதுக்காக அப்படின்னா உமன்ஸோடைய சேஃப்டிக்காக, பெண்கள், சிறுமிகள் மற்றும் குழந்தைகளை வன்முறையில இருந்து துன்புறுத்துதல், சுரண்டல் மற்றும் குழந்தை திருமணத்துல இருந்து அவங்களை வெளியில கொண்டு வந்து பாதுகாக்கணும். அதுக்காக தான் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. சரியா. இதை நம்ம அப்படியே ஒரு குயிக் ரிவிஷனா பார்த்துடலாமா. பிஎஸ்எல்வி C62 அப்படிங்கிற மிஷன் 3rd ஸ்டேஜ்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த மிஷன்ல என்ன சேட்டலைட் வச்சாங்கன்னா EOS N1 சேட்டலைட். இதை யார் பண்ணாங்க? இஸ்ரோ பண்ணாங்க. சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல வச்சு பண்ணாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு தமிழ் டயஸ்போரா டே எங்க பண்ணாங்க? சென்னையில பண்ணாங்க. சென்னை ட்ரேட் சென்டர்ல வந்து பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து 3 டைப் அவார்டு கொடுத்துருக்காங்க. என்ன? தமிழ் மாமணி அவார்டு, கணியன் பூங்குன்றனார் அவார்டு, பெஸ்ட் கல்ச்சரல் அம்பாசிடர் அவார்டு பார்த்துருந்தோமா. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரோம் இம்பாக்ட். சோலாரோட புயல் வந்து எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை அஃபெக்ட் பண்ணுது. இதை நம்ம எது மூலியமா யார் சொல்றாங்க? இஸ்ரோ சொல்றாங்க. எது மூலியமான ஆதித்யா L1 மிஷன் கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷன் மூலியமா இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம் பட்டர்ஃப்ளை சான்ச்சுரி எங்க இருக்குன்னா கேரளால இருக்கு. இது முன்னாடி ஆரம் வைல்ட் லைஃப் சான்ச்சுரியா இருந்தது, அதை இப்போ ஆரம் பட்டர்ஃப்ளை சான்ச்சுரியா பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை சான்ச்சுரி. ஓகேவா? அது கேரளால கண்ணூர் அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அடுத்து வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் யார் கூட யார் கூட கொலாபரேட் பண்ணி பண்ணாங்கன்னா ADAS அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி கூட வச்சுதான் இதை பண்றாங்க. பார்த்துருந்தோமா? இதை வந்து 2026 முடிக்க போறாங்க. இதோடைய பட்ஜெட் எவ்வளோன்னா 5000 கோடி வந்து இதுக்கு பட்ஜெட் அலோகேட் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா யூபியில் வந்து ரீஜனல் ஏஐ இம்பாக்ட் கான்ஃபரன்ஸ் நடந்தது லக்னோவில். இது 8 கட்டமாக நடக்கும். அதில் ஒரு கட்டம் தான் லக்னோவில் நடந்தது. இதோட பெரிய இந்தியா ஏஐ இம்பாக்ட் எங்கே எப்போ நடக்க போகுது அப்படின்னு அந்த சமிட் எப்போ நடக்க போகுது அப்படின்னா நியூ டெல்லியில் நடக்க போகுது. சரியா? அடுத்து பரம் சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து ஐஐடி மெட்ராஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்பீடு அதோட இது என்னன்னு பார்த்துக்கிட்டோம். அடுத்து அகாபடை ஸ்கீம் அப்படிங்கிறது கர்நாடகா கவர்மெண்ட் கொண்டுட்டு வந்தது. இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜான் 12 and 13 கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.